அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், 2026 தேர்தலுக்கான முடிவுகள் வெளிவந்திருக்கு. 4 முனை போட்டியாக இது இருந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ 3 கட்சிகள் அவங்களுக்கான நம்பர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. பட் தனி பெரும்பான்மையா எந்த ஒரு கட்சியுமே அதுக்கான நம்பர்ஸ் சீட்ஸ் எடுத்து வைக்கல அப்படின்றது ஒன்று இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது இது சட்டசபையில ஒரு தொங்கு நிலையா உருவாயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்சியுடைய புரட்சி இது அப்படின்ட்டு பேசுறதை பார்க்க முடியுது. அண்ட் நிறைய பேரால இந்த ரிசல்ட் ஏத்துக்க முடியாம இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இது அன்எக்ஸ்பெக்டட், யாருமே எதிர்பார்க்காத ஒன்று அப்படின்ட்டு. அப்படின்னா அந்த ஜென்சியுடைய புரட்சி தான் இதுக்கான மெயின் ரீசன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இந்த தேர்தல் முடிவுகளோட நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக இது ஒரு அலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த அலை எதற்கான அலை அப்படிங்கிறது ஒன்று. நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஜென்சி புரட்சி. ஜென்சி புரட்சியினுடைய விளைவுகள் எப்படியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுவும் இருக்குது. அது ஜனநாயக ரீதியாக இருந்தாலும் சரி, மக்கள் வீதியில் இறங்கி போராடிய கூடிய ஜென்சி புரட்சி, அரபு வசந்தம், மல்லிகை வசந்தம், இந்த மாதிரியான பல்வேறு ஜென்சி புரட்சிகளை இந்த உலகம் பார்த்துருக்குது. இந்த முடிவுகள் முதல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியலில், தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவு 2026 தேர்தல் முடிவுகளை பற்றி பேசணும். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த தேர்தல். எனக்கு 2001 தேர்தல் தான் நினைவுக்கு வருது. 2001 தேர்தல் என்பது 96 to 2001 கலைஞருடைய பொற்கால ஆட்சி. அவ்வளவு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்திருந்தார். அவ்வளவு வெளிநாட்டிலேருந்து பல்வேறு தொழிற்சாலைகளை இங்கே அமைத்தார். அதன் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கினார். பல்வேறு விஷயங்களை பண்ணார். ஆனாலும் அந்த 2001 தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்தித்தது. எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு தோல்வி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கான ஒரு தோல்வியை ஆனால் முழுக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திமுகவினர் இவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சியை செய்திருக்கிறோம், இவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறார் முதலமைச்சர், கலைஞர் இவ்வளவு தூரம் நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காரு. அப்படிங்கும்போது அதனுடைய அறுவடையை தான் நாம் செய்ய இருக்கின்றோம் அப்படின்னு போய் பார்த்தா எல்லாம் பதறுகளாக இருந்தது. விளைவு பார்த்திங்கன்னா உங்களுடைய நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப வீக்கரான நம்பராக 27 எம்எல்ஏக்களை நம்ம வெற்றி பெறமான இருக்கக்கூடிய சூழலாக இருந்தது. அதே மாதிரி தான் இந்த 2026 தேர்தலை நான் பார்க்கிறேன். கலைஞருடைய அந்த 96 2001 இருக்கட்டும், கலைஞருடைய 2006-11 ஆட்சியாக இருக்கட்டும், அதை விட ஒன்றை சிறப்பான ஆட்சியாக தான் திமுக எப்போதுமே கொடுக்கும். குறிப்பாக 2021 to 2026 நம்மளுடைய அவர்களுடைய முதலமைச்சராக இருந்து செயலாற்றிய அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தமிழ்நாட்டு மக்களை நினைத்து 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 அவர் ஆற்றிய செயல்கள். காலையில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எல்லாத்துக்கும் கலைஞருக்கு தான் ஃபோன் வரும்னு சொல்லுவாங்க. இந்த முதலமைச்சரும் அவர் திமுக தலைவராக இருந்தாலும் முதலமைச்சர் பொறுப்பேற்றதுக்கு முன்பு இருந்தே அதிகாலையில் பேப்பரில் படிச்சுட்டு அது குறித்த விளக்கங்களை கேட்பதற்கு சரி, அதிகாரிகள்கிட்ட பேசுறதும் சரி, எல்லா வகையிலுமே இந்த காலையில் முதலமைச்சர் ஃபோன் வரும்னு எதிர்பார்க்க ஆரம்பித்தது. அதற்கு பிறகு அவருடைய ஆய்வு பணிகள், ஒவ்வொரு பகுதிக்கும் போய் துறை ரீதியான ஆய்வு பணிகள், இதெல்லாம் பல விஷயங்களை முதலமைச்சர் செஞ்சுருக்கார். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளும் செஞ்சதில்லை. டிபார்ட்மெண்ட்டில் அவர் லைவில் பேசக்கூடிய பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். பேசும்போதே அவர் கேள்விகளை டிஆர்ஓ வந்துருச்சு பதில் சொல்கிறாரு, ஆர்டிஓ பதில் சொல்கிறாரு, அல்லது ஒரு கலெக்டர் பதில் சொல்கிறாருங்கும்போது அதை இடைமறித்து அது செஞ்சிட்டிங்களா, இது பண்ணிட்டீங்களா, இந்த புக்கில் இது பண்ணிட்டீங்களா, எவ்வளோ பேர் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ பேர் பயனாளிகள் எவ்வளோ பேர், இப்படி இந்த மாதிரி டீட்டெயிலிங் கேட்குறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார். இது அவருடைய நடைமுறை அவருடைய செயல்பாடுகளை பற்றி. திட்டங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ திட்டங்கள். பொறியியல் துறையில் இருக்கக்கூடிய ஒரு தடை என்ன இருக்குது, நுழைவுத் தேர்வு இருக்குது, நுழைவுத் தேர்வை எடுத்து விடுறாரு. அதன் பிறகு நிறைய மாணவர்கள் பொறியியல் துறையில் படிச்சுட்டு வராங்க. பொறியியல் கல்லூரி படித்த மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு வேணும். வேலைவாய்ப்பு வேணும் அப்படிங்கும்போது உலகம் முழுக்க பயணம் பண்ணி பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாரு. அந்த நிறுவனங்களுடான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு பிறகு அதை செயல்படுத்தி தமிழ்நாட்டை கொரோனாவுக்கு பிறகான ஒரு தமிழ்நாட்டை மீட்டெடுக்கிறார். 4 நாளாக போயிட்டு வந்ததுக்கு பிறகு அதனால் பல்வேறு நிறுவனங்கள் இங்கே இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் அந்த நிறுவனங்களால் பயன்பெற்றோர் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அந்த பயன்பெற்றவர்களுடைய வாக்குகள் எங்கே போச்சுன்னு தெரியல. ஆனால் திமுக அதுக்காக செய்கிறதில்லை. திமுகவினுடைய நோக்கம் என்பது, திமுக எதனால் தொடங்கப்பட்டது, திராவிட இயக்கம் எதனால் தொடங்கப்பட்டது, சென்னையில் நீங்கள் தங்கி அன்றைக்கி மேல் படிப்பு படிக்கிறதே மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு கனவு கூட கிடையாது. அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 100ல் 15 பேர் தான் படிப்பான். 15 பேரில் 5 பேர் தான் +2க்கு மேலே, அதாவது பியூசிக்கு மேலே வர்றது.
பியூசிக்கு மேலே வந்து கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள் வந்து மூணு பேர் இருப்பாங்க 100. இதுதான் நிலைமையாக இருந்தது 100-120 ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த 110 ஆண்டுகளுக்கு முன்பாக நிலையை மாற்றுவதற்காக வெளியூர்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள், சூத்திர மாணவர்கள், பார்ப்பனர் அல்லாத மாணவர்கள் தங்கி படிக்கிறதுக்கான ஒரு விடுதி வசதி கூட இல்லையே சென்னையிலன்னு சொல்லிட்டு தான் திராவிடர் மாணவர் விடுதின்னு சொல்லி டாக்டர் நடேசன் ஆரம்பிக்கிறது. ஒரு கோபம் வருது அவருக்கு. யாரும் செய்யாட்டினா என்ன, நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு அவருடைய வீட்டில் ஒரு இருந்த இடத்துல வந்து ஒரு விடுதியை ஏற்பாடு பண்ணி, நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் சென்னைக்கு வந்து கல்லூரியில் சேர்றீங்களா, நீங்கள் தங்கி படிங்க, ரயில்வே ஸ்டேஷன்லையும் மற்ற இடங்களையும் படுத்து கிடக்காதீங்க, அவங்க போய் வாங்கணும்னா கூட வந்து பார்சல் சாப்பாடு தான் வாங்கணும், பொட்டெல்லாம் சாப்பாடு, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. உள்ளே போய் உட்காந்து சாப்பிட முடியாது, பார்ப்பனர்களுக்கு மட்டுமே அந்த ஹோட்டலுக்குள்ள அனுமதி. மாணவர்களாக இருந்தாலும் பொட்டலம் சாப்பாடை வந்து வாங்கிட்டு போய் எங்கேயாவது உட்காந்து தான் சாப்பிடணும், இப்படி தான் நிலைமை இருந்தது. அவர்களுக்கு அந்த தன்மான உணர்ச்சியின் அடிப்படையில் தான் அந்த இயக்கம் உருவானது. அதனுடைய நோக்கம் என்பது சமூக நீதி, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக, இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவருடைய செயல்பாடுகள் எல்லாமே. அப்போ ஆட்சி பொறுப்புங்கிறது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பில் எவ்வளவு தூரம் நல்லது செய்யலாம், இந்த 5 ஆண்டுகளில் முதல்வர் செய்திருக்கக்கூடிய நன்மைகள்னு பட்டியலிட்டால் இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லை, இன்றைக்கி நாள் முழுவதும் பேசிக்கொள்ளக்கூடிய அளவு வந்து அவ்வளோ பயனாளிகளை தேடி செஞ்சுருக்காங்க. திட்டங்கள், துறை ரீதியான திட்டங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் செஞ்சுருக்காங்க. ஏன்னா நம்பர்ஸை காட்டியிருக்காங்க. தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இரட்டை இலக்குங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அது அடுத்து அதை வந்து இழுத்துட்டு போனால் தான் 1 ட்ரில்லியன் எக்கனாமின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை நோக்கி நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் எப்போன்னா இந்த இரட்டை இலக்கத்தை வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து சாத்தியப்படுத்துகிறோமோ அவ்வளோ சீக்கிரத்தில் அது வரும் அப்படின்னு. அப்போ அதற்கான திட்டங்களை வந்து எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் இதெல்லாம் வந்து தேர்தலில் வந்து மக்களுடைய வாக்களிக்கும் போது சிந்திக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு அது ஒரு பொருட்டாக தெரியவில்லை. ஆனால் 17 லட்சம் வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம். திமுகவுக்கும் அதுக்கு முன்பு இருக்கக்கூடிய கட்சிக்கும் வந்து வித்தியாசம்னு பார்த்தோம்னா 17 லட்சம் வாக்குகள் தான். ஆனால் இந்த 17 லட்சம் வாக்குகள் எட்டக்கூடிய தூரம் தான். இன்னும் கொஞ்சம் வேலை செய்திருந்தால் எட்டியிருக்க முடியும், அதுதான் உண்மை. ஆனால் இந்த மாதிரி ஒரு 5 ஆண்டு கால பொற்கால ஆட்சியை நீங்கள் கனவில் கூட இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு நினைவில் வச்சுக்க முடியாது. என்ன இந்த இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு நாடாக போய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேலை வேணும்னு சொல்லி நிறுவனங்களை போய் நாடி எங்கள் நாட்டில் இந்த கம்பெனி ஆரம்பிங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து கம்பெனி ஆரம்பித்தா அது கம்பெனிக்கு எனக்கு இதெல்லாம் சலுகைகள் வேணும்னா அந்த சலுகைகள் உட்படுத்தி கொடுத்து, இப்போ சொல்கிறாங்க இல்லையா, ஆந்திராவில் வந்து டேட்டா சென்டர் ஆரம்பிச்சிட்டாங்க, அமேசான், அதெல்லாம் அதில் வந்து நம்பர்ஸ் வந்து வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து சில 100 பேர்கள் தான். அவ்வளோ பெரிய டேட்டா சென்டரில் சில 100 பேர்கள் தான் வேலைக்கு அங்கே வந்து எடுக்க போகிறாங்க. அதனால் வந்து நம்ம அங்கே இருக்குங்கிறது மட்டும்தான் ஒரு விஷயமே தவிர அதனால் பயன்பெறக்கூடியவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது கிடையவே கிடையாது. ஆனால் இவர் வந்து ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்து 3000 பேர் வேலைக்கு சேரலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லாம் செய்துமே தேர்தலில் வந்து வெற்றி பெறதுக்கான நம்பரை வந்து திமுக தொட முடியலைங்கிறது மட்டும் ஒரு பெரிய ஒரு குறையாக இருக்குது. காரணம் வந்து நீங்கள் சொன்ன அந்த ஜென்சி புரட்சி, குறிப்பாக அந்த நடிகருடைய கட்சி விஜய் வந்து தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக அந்த பிரச்சாரத்துக்கு முடிவு தருவாயில் வந்து ஒரு வார்த்தையை சொன்னார். குழந்தைகள்லாம் வீட்டில் போய் எப்படி அடம்பிடிச்சு நீங்கள் வந்து கிண்டர் ஜாய் கேட்பீங்களோ, பொம்மை கேட்பீங்களோ, மிட்டாய் கேட்பீங்களோ, அது மாதிரி உங்களுடைய தாத்தா பாட்டியை, அப்பா அம்மாவை, மாமா அத்தையெல்லாம் வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட சொல்லி கேளுங்க அப்படின்னு சொன்னார். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டவர்கள். குழந்தை கேட்குதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் குழந்தைக்கு தெரியுமா அந்த வாக்கு யாருக்கு செலுத்துவது, அதனால் என்ன பயன்கிறத புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. அதனுடைய இதை வந்து அப்புறம் பார்க்கலாம். ஆனால் இந்த ஜென்சி புரட்சி உலகம் முழுக்கவே இளைஞர்களால் 18 வயது 17 வயது தாண்டிய இளைஞர்களால் வரக்கூடியதான் ஜென்சி புரட்சி. அந்த இளைஞர்களுடைய புரட்சி என்பது கடைசியில் எங்கே போய் முடியும்னா எங்கேயுமே முடியாது. அதுக்கு ஒரு இதே கிடையாது. ஒரு கோபம் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கும், அல்லது அந்த வயதுக்குரிய ஆர்வம் மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் இலங்கையில் ஒரு நடந்துச்சு இல்லையா, இலங்கையில் வந்து மக்கள் வந்து ஒன்று கூடுறாங்க, காலை துறைமுகத்தில் ஒன்று கூடி அப்படியே வந்து ஒவ்வொன்றா போகிறாங்க, அலரி மாளிகைக்கு போகிறாங்க, ஜனாதிபதி மாளிகையில் உள்ளே புகுந்து எல்லாம் செஞ்சு பார்த்தா அங்கே ஜனாதிபதிலாம் இல்லை, யாரும் எல்லாம் வெளியேறிட்டாங்க. உள்ளே போய் உட்காந்துட்டதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு மூமெண்ட்டாக கிளம்புறதுன்னா அது ஒரு நோக்கம் வேணும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது. சமூக நீதி, பெண் உரிமை, இந்த மாதிரியான ஒரு மொழி உரிமை, மாநில உரிமை போன்ற நோக்கங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. ஆனால் அந்த ஒரு ஜென்சி புரட்சியாக உலகம் முழுக்க நடந்த எந்த ஒரு புரட்சியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அரபு நாடுகளில் நடந்த அரபு வசந்தம் சொல்லக்கூடிய புரட்சியாக இருக்கட்டும், தைவானில் நடந்த புரட்சியாக இருக்கட்டும், நம்மளுடைய ஹாங்காங்கில் நடந்த புரட்சி, எதுவாக இருந்தாலும்
அது வந்து ஒரு பாயிலிங் பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் வந்து 100 டிகிரிக்கு மேலே வந்து கொதிச்சு வெளியில் வந்துடும், அவ்வளோதான் பாயிலிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம். அது அதனுடைய நோக்கம் எதுவுமே கிடையாது. நம்ம பாயிலிங் பாயிண்ட்டை எதாக வைக்கணும்னா, ஒரு முட்டையை வேக போடுறோம்னா அதுக்கு வந்து பாயிலாக வைக்கலாம். அதுக்குள்ளே ஒரு காய்கறியை வேக போடுறோம்னா அதுக்கு கொதிநிலையில் வைக்கலாம். நீங்கள் எதுவுமே கிடையாது, வெறும் தண்ணியை சூரிய ஏற்றினீங்கன்னா என்ன ஆகும்? ஆவியாக போகும் அல்லது வெளியில் விழுந்துடும், வீணாக போயிடும். இதுதான் வந்து சென்சி புரட்சியினுடைய விளைவுகள். அதனுடைய நோக்கமும் எதுவும் கிடையாது, ஒரு அவுட்லெட் வேணும் அதுக்கு, அவ்வளோதான். அதுதான் நடந்தது. இப்போ அதே போன்ற விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா சில அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க இல்லையா, ஜென்சி புரட்சின்னு சொல்லி. புரட்சியெல்லாம் கிடையாது. புரட்சி என்றால் அப்படியே மாறுபட்டுருக்கணும். இவர் வந்து கிட்டத்தட்ட 180 சீட்டு 200 சீட்டு ஜெயிச்சிருந்தா தான் பேர் புரட்சி. இவர் வந்து நின்று இவர் வந்து ஒரு 108 சீட்டில் வந்து நின்றுருக்காரு. இப்போ அதுவும் வந்து பெரிய வாக்குகள் கிடையாது திமுகவுக்கும். அதுக்கும் வந்து 75 வச்சக்கூடிய திமுக கூட்டணிக்கும் இவர் இருக்கக்கூடிய 108க்கும் பெரிய வாக்கு வித்தியாசம் கிடையாது. 17 லட்சம் வாக்கு தான் வித்தியாசம். அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வெகு சீக்கிரத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சில நடந்து போகும்போது எதையாவது மிதிச்சிட்டா, எதை மிதிக்கிறோன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை மிதித்த ஒரு அனுபவம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். உடனே போய் ஒரு பைப்பு தேடி காலை கழுவுவாங்க. அது மாதிரியான ஒரு நிலைமை தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த ஒரு உணர்வு வரும். ஏன்னா நீங்கள் வந்து தங்கத்தை கீழே போட்டுவிட்டு தகரத்தை கையில் எடுத்துட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. அது வந்து அவர்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த சட்டசபையில் தொங்கு நிலை அப்படின்ற ஒரு விஷயம் வருதுல்ல, இந்த நம்ம ஆக்சுவலி இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸும் இந்த ஜென்சியை வந்து எஜுகேட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்மளும் அதை ஒரு வேலையாகவே எடுத்து செய்யணும் போல இருக்குது வரப்போகிற காலங்கள்லாம். அதாவது இப்போத்துலேருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு முதல்ல இந்த சட்டசபையில் தொங்கு நிலை வந்திருக்கு அப்படின்றத வந்து என்ன அப்படின்றத தெரியப்படுத்தணும். ஏன்னா இப்போ தாவேகா வந்து முதலமைச்சராக அந்த தலைவர் வந்து ஆக முடியாது, அதுக்கு இன்னும் சில ஸ்டெப்ஸ் இருக்குன்றது கூட அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு தெரியுமான்றது வந்து இன்னும் தெரியல. ஏன்னா ஆளாளுக்கு வந்து இப்போவே சும்மா ஹானரபிள் சிஎம் அப்படின்னு போட்டுக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலை இருக்குன்றது அவர் சிஎம்மாவே ஆவார். அவர் வந்து தான் வந்து பெரும்பான்மை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து லெட்டர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஒரு ஆளுநர் அனுமதித்தால் அவர் வந்து அமைச்சராக பொறுப்பேற்றுக்கொண்டு சட்டசபையில் வந்து பெரும்பான்மை நிரூபிக்கணும். இல்லாவிட்டால் அவன் அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு போகணும். ஆனால் 14 நாள் டைம் கேட்டிருக்காரு. அந்த 14 நாள் டைம் தான் குதிரை பேரத்துக்கான ஒரு டைமாக தெரியுது. 108னா இன்னும் 10 சீட்டு வேணும். அந்த 10 சீட்டை வந்து இவர் யார்கிட்ட போய் வாங்குவார்? இப்போ எடப்பாடி வேணால் வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கலாம். அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நல்வாய்ப்புன்னா அவருக்கு அது மட்டும்தான். அதை தாண்டி அவர் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளையோ, ஏன்னா வந்து தான் ரொம்ப அதாவது மதவாதத்துக்கு எதிரானவன்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. ஆனால் இவர் என்ன பண்ணார் தெரியும், கோயிலாக போனார், எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தார். இதில் இன்னொரு விஷயம் சொன்னார், அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தனால வந்து அந்த வாக்குகள்லாம் அங்கே போயிடுச்சுன்னு. அவருக்கு அப்படிலாம் போகல. அவர் சார்ந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் வந்து போடுவாங்கன்னு சொல்லி தான் அவர் திருச்சி கிழக்கில் வந்து அதிகம் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, பெரம்பூரில் அதிகம் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க போய் நிற்கிறாருன்னு சொல்லி நின்னார். ஆனால் அப்படின்னா கன்னியாகுமரியில் பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அவங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர்கள் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அவர்கள் வந்து இவர்களை வைக்க வேண்டிய இடத்துல தனியாக தள்ளி வச்சுட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. ஸோ மற்றபடி ரசிக மனப்பான்மை இதன் அடிப்படையில் தான் அந்த வாக்குகள் விழுந்திருக்குது. ஸோ அதனால் வந்து இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனால் இது வந்து அவருக்கான உயிர்ப்புக்கான ஒரு விஷயமா இருக்கும், அவர் கட்சி உயிரோடு வச்சிருக்கிற விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு ஆட்சி பொறுப்பு ஒரு வேலை கிடைத்து அவர் ஆட்சி செய்ய ஆரம்பித்தால் அவருடைய ஆட்சி எந்த லட்சணத்தில் இருக்கும்னு நமக்கு இதுக்கு முன்பாகவே ஒரு பல இது காட்டிட்டார். தான் கண்ணு முன்னாடியே வந்து 30 பேர் செத்த போய் விட்டு ஓடினவர் தான் அவர். நாளைக்கு மழை வெள்ளம்னா யோசனை பண்ணி பாருங்கள், திமுகவினுடைய தலைவர் வீட்டில் இருந்திருப்பாரா? ஒரு மழை காலத்தில் வந்து வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னால் வீட்டில் இருப்பாரா? தொகுதியாக அவர் சென்னையில் சுற்றலையா? திட்டங்களை தீட்டி, குறிப்பாக கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மாம்பழம் போன்ற பகுதிகளெலாம் கூட வந்து திட்டங்களை தீட்டி தண்ணி நிற்காமல் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. இப்படியான சூழலில் இவர்களை போன்றவர்கள் ஆட்சி செய்தால் எப்படி இருக்குங்கிறது வந்து நமக்கு வந்து நம்ம சாபம் விடுறதுலாம் நம்பிக்கை கிடையாது, பரிதாபப்பட வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். ஆனாலும் கூட இவருக்கு வந்து இந்த 10 சீட்டு வாங்கணும் அப்படின்னா இவர் வந்து திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வந்து இன்றைக்கி சொல்லிட்டு போயிருக்காங்க, நாங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம், இது கூட கிடையாதுன்னு சொல்லி. ஆனால் ஒரு கால் காங்கிரஸை வந்து அவர் தரப்பில் வந்து கவர்ந்து இழுத்து கொண்டு போனாலும் கூட இன்னும் 5 சீட்டு தேவைப்படும். இதெல்லாம் பண்ணாங்கன்னா வந்து சிபிஐ விசாரணையில் உடனடியாக சம்மன் வரும்.
டெல்லிக்கு கூப்பிடுவாங்க. ஏன்னா காங்கிரஸ் கூட இவர் போனாருன்னா டெல்லிக்கு கூப்பிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அறுதி பெரும்பான்மைங்கிறது 118 சீட்டு ஜெயிக்கணும். இவர் 108 ஜெயிச்சிருக்காரு. இன்னும் 10 சீட்டு வேணும். 10 சீட்டை வந்து வாங்கிட்டு வரோன்னு சொல்லி செங்கோட்டையனும் ஜேசிடி பிரபாவும் போயிருக்காங்க. நம்மகிட்ட வச்சிருக்கிறது யாருன்னா நம்ம தம்பி எடப்பாடி தான் வச்சிருக்காரு. அவர்கிட்ட வந்து எப்படியோ லவுட்டிட்டு வரேன்னு சொல்லி தான் போயிருக்காங்க. 14 நாள் டைம் கேட்டிருக்காங்க. இதுதான் ஆளுநர் எவ்வளோ நாள் டைம் கொடுக்குறான்னு தெரியல. மேபி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா ஆட்சி பொறுப்பு ஏற்று அதுக்கு பிறகு வந்து சட்டமன்றத்தை கூட்டி இவர் வந்து பெரும்பான்மை நிரூபிக்கணும். அன்றைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஆப்ஷன் ஆனாலும் ஆப்ஷன் ஆகலாம், அல்லது பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக வெளியிலேருந்து ஆதரவு தரணும் கூட சொல்லலாம். இதுதான் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிலாம் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து ஆட்சி பண்ணுற மாதிரி தான். ஓகே, பாஜக நேரடியாக ஆட்சி பண்ணுற மாதிரி தான். நான் இப்போ அதை தான் சார் கேட்க வந்தேன். இப்போ அதிமுக கூட கூட்டணி வச்சு பாஜக தேர்தல் களத்துல சந்திச்சு ஒரே ஒரு இடத்துல தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் மிஸ் ஆயிருந்ததுன்னா வாஷ் அவுட் வந்து ஆயிருப்பாங்க. அங்க ஒரு இடம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இந்த தாவேக்கா வெற்றி மூலமா பிஜேபி வெற்றி அடைஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆட்சி நடத்த போகிறது ஒரு கால் இந்த இதில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மேலே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. நீங்கள் வந்து தாவேக்காவுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. அப்படி ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா ஆட்சி நடத்த போகிறது யார்? அல்லது மேலே வந்து அதே இதுக்கு விஜய்க்கு ஒரு வந்து தகவல் வருது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பொறுப்புக்கு கேட்பார், அவருக்கு நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்க, இருக்கிற 45 எம்எல்ஏ வச்சு ஒரு ஆட்சி நடத்தட்டும் அப்படின்னா எடுத்துப்பாங்களா? 2 வாய்ப்புகள் இருக்குது. இது அரசியலில் வந்து ஏன்னா எல்லா அதிகாரமும் மேலே தான் பாஜக தான் இருக்குது. இப்போ இவருடைய குடுமையும் அங்கே தான் இருக்குது. சிபிஐ விசாரணைங்கிற பேரில் கொண்டு போய் அமித்ஷாவிடம் வந்து ஒப்படைத்தது வந்து ஆதவ அர்ஜுன் வந்து தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு விஜயினுடைய குடுமையும் பாஜக தான் இருக்குது, எடப்பாடியினுடைய குடுமையும் பாஜக தான் இருக்குது. அப்போ வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கு நீ வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பு இருக்குது. அல்லது உள்ளே போகிறீங்களா இல்லையான்னு கேட்பாங்க. திகார் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களான்னு கேட்பாங்க. இவர் என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியல. அல்லது இவரை வந்து முதலமைச்சராக இருக்கட்டும், நீ எடப்பாடி பழனிசாமி நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்கன்னு சொன்னாலும் சரி, 2 நடந்தாலும் ஆளப்போகிறது பாஜக தான். அதிகாரிகள் எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவான அதிகாரிகள் நிறைய பேர் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு டெபுடேஷன் கேட்டு உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதிட்டாங்க. பல்வேறு மாநிலங்களுக்கு கூடிய அதிகாரிகள், வட இந்திய அதிகாரிகள் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு சிச்சுவேஷன் என்ன நடக்கும் போது புரிஞ்சு போச்சு. நிறைய அதிகாரிகள் வர இருக்கின்றனர். அவர்கள் வந்து அவர்கள் கையில் தான் வந்து இந்த அரசு போகுது. அப்போ நேரடியாக இந்தி வரப்போகிறது. பல்வேறு விஷயங்கள் எதையெல்லாம் நம்ம 75 ஆண்டு காலமாக தடுத்து வைத்திருந்தோமோ, 100 ஆண்டு காலமாக தடுத்து வைத்திருந்தோமோ, அது எல்லாமே இங்கே வரப்போகுது. அதற்கான ஒரு வழியை வந்து பாதையை வந்து விஜய் தலைமையில் தான் திறக்க போகிறாங்க, அல்லது எடப்பாடி தலைமையில் திறக்க போகிறாங்க. 2 தான் நடக்க போகுது. அதற்கு வாக்களித்தவர்கள் தான் இந்த சென்சிகள். ஏன்னா பேரன் சொன்னால், பேத்தி சொன்னால், மகா சொன்னால், அக்கா சொன்னால், தம்பி சொன்னான்னு சொல்லி போட்டாங்க இல்லையா? அந்த வாக்குகள்லாம் அதனுடைய நிலைமை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது திமுக கைவிடாது. திமுக இந்த வாக்குகளுக்காகவோ திமுக வெற்றி பெற வைக்கவில்லை என்றோ தமிழ்நாட்டை கைவிட்டு விடாது. திமுக போராடும், தமிழ்நாடு வெல்லும். சார், நமக்கு தமிழ்நாட்டு தேர்தல் சமயத்தில் தான் பிற 4 மாநிலங்களுக்குமே நடந்தது. இப்போ அசாம், கேரளா, மேற்கு வங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் எல்லா இடத்துலையுமே சேஞ்சை வந்து பார்க்க முடியுது. மேற்கு வங்கத்தில் பாஜக ஜெயிச்சிருக்கு, கேரளாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து வின் பண்ணியிருக்கு, அசாம்லேயும் வந்து பாஜக வின் பண்ணியிருக்கு. இந்த மதசார்பற்ற கூட்டணிகளுக்கு வந்து இப்போ கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட்டு நல்லா ஆட்சி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் ஸ்டில் அங்கேயும் ஒரு சேஞ்சை வந்து பார்க்க முடியுது. மேற்கு வங்கம் தீதி எப்படியும் வந்துருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்தோம். பட் அங்கேயும் வந்து இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லா இடத்துலையுமே ஒரு மாறுபட்ட ரிசல்ட்டே வந்திருக்கு சார். இல்லை, இது 2 மாநிலமும் நீங்கள் மேற்கு வங்கமும் கேரளாவும் பார்த்தீங்கன்னா வந்து 2 முறை பினராயி விஜயன் இருந்துட்டார். 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்துட்டார். நீங்கள் மேற்கு வங்கத்தில் 15 ஆண்டு காலம் வந்து மம்தா முதலமைச்சராக இருந்தாங்க. ஸோ ஒரு நீண்ட நாட்களுக்கான ஆட்சி, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாகி இருக்கும். ஆனால் இதில் என்னென்னா, ஆன்டி இன்கம்பன்சி உருவானாலும் கூடவே பெரியார் தான் சொல்லுவார், நம்ம வீட்டில் வந்து பைத்தியம் பிடிச்சா வீட்டில் இருக்க பொருளை தூக்கி வெளில போடுவாங்க, மேப்படியா வீட்டில் வந்து பைத்தியம் பிடிச்சா வந்து அடுத்த வீட்டு பொருளை எடுத்து அவன் வீட்டுக்குள்ளே போட்டுக்குவான் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி மேற்கு வங்கத்தில் வந்து ரொம்ப தெளிவாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆட்சியை கொண்டு போய் பாஜக கையில் கொடுத்துட்டாங்க. மிகப்பெரிய பெரும்பான்மையோடு கொண்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் கேரளாவில் பாஜகவை உள்ளே விடலை. மாற்றாக காங்கிரஸை வந்து அந்த இடத்துல வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ பாஜகவுக்கான அந்த எப்படியாவது உள்ளே போயிடலாங்கிற ஒரு அந்த நப்பாசை வந்து தீர்க்கப்பட்டு விட்டது. அப்போ வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி நமக்கு சொல்கிறோம் பினராயி நல்லா தான் ஆட்சி பண்ணாருன்னு.
ஆனால் அந்த மாநிலத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்கும் இல்லையா, ஒரு நெருக்கடி இருந்திருக்கும், பல்வேறு சின்ன சின்ன கோபங்கள் இருந்திருக்கும். அது நீண்ட நாட்களாக இருக்கும்போது அது வந்து ஒரு சிக்கலை உருவாக்க தான் செய்யும். அதன் காரணமாக ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. அப்படியும் கூட வந்து பாஜக தரப்புக்காக 3ஆம் பட்சத்தில் போகாமல் இடது பட்சத்திலிருந்து இப்போ வந்து மத்திய பட்சத்தில் வந்திருக்காங்க. அப்போ வந்து காங்கிரஸினுடைய ஆட்சி என்பது கூட வந்து பாஜகவுக்கு வந்து எரிச்சல் ஊட்டக்கூடியது தான். அந்த இடதுசாரிகள் ஆட்சி செய்தாலும் காங்கிரஸ் ஆட்சி செய்தாலும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எரிச்சல் ஊட்டக்கூடியது தான். ஆனால் மேற்கு வங்கத்தில் வந்து தொடர்ந்து 15 ஆண்டு கால ஆட்சி அப்படிங்கும்போது பாஜக வந்து இப்போ உள்ளே புகுந்திருக்கு. ஆனால் வந்து மம்தா பானர்ஜி விடமாட்டார். மீண்டும் வந்து பவுன்ஸ் பேக் ஆக்குறது வந்து திமுக எப்படியோ அதே மாதிரி தான் ஆகும். திமுக என்றைக்கே வந்து விழுந்தே கிடந்ததெல்லாம் கிடையாது. நேற்றைக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ செய்திகள் வந்துட்டு இருக்கும்போதே வந்து தொண்டர்கள் வந்து தலைவரை பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இன்றைக்கு காலையில் கூட வந்து தலைவரை வந்து தொண்டர்கள் அவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் திமுக மாதிரியான வந்து ஒரு குதிரை அது, பந்தய குதிரை அது. விழுகிற மாதிரி விழுங்க டக்குன்னு எந்திரிச்சோம். யானை தான் வந்து விழுந்தா எந்திரிக்கிற கஷ்டமாகனு சொல்லுவாங்க. திமுக மாதிரி தான் வந்து அந்த பக்கம் மேற்கு வங்காளத்தில் அந்த அம்மா அவருடைய ஆட்சியும் 200 தொகுதிகளுக்கு அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படி வெற்றி பெற்றாலும் அவருடைய ஆட்சி எந்த லெவலில் இருக்குன்னு தெரியும். அதனால் வந்து மீண்டும் ஒரு இது அவங்க பவுன்ஸ் பேக்கை பார்க்கலாம். அசாம் என்பது கிட்டத்தட்ட அவங்க வந்து என்னன்னா, அந்த மக்கள் மத்தியில் வந்து சிஏஏ இது மாதிரி விஷயங்களை கொண்டு வருவோம், இஸ்லாமிய மக்களை வந்து வந்தேரிகளாகவும் அவர்களை வந்து ஆக்கிரமிப்பாளராகவும் காட்டி அதில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த 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 அசைன்மெண்ட்டை தான் அந்த வேலை செய்யுது. ஸோ அது வந்து இந்த முறையும் அவர்களுக்கு வந்து மீண்டும் அந்த ஆட்சி வழங்கியிருக்குது. வந்தால் வந்து மீண்டும் பொது சிவில் சட்டம் போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், சிஏஏ என்ஐஆர் போன்ற விஷயங்களெல்லாம் நாங்கள் கொண்டு வருவோம், என்ஆர்சி போன்ற விஷயங்களை கொண்டு வருவோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வகுப்புவாத சிந்தனை, பிளவுவாத சிந்தனையை தூண்டிவிட்டு அதன் மூலமாக வெற்றி பெறுவதுதான் பாஜகவுடைய செயல் திட்டமே. அதன் அடிப்படையில் தான் அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அது பெரிய ஒரு விஷயம் கிடையாது. எதிர்பார்த்தது தான். அஸ்ஸாமில் அரசியல் மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கல. அதே மாதிரி மேற்கு வங்கத்திலையும் பெரிய அளவில் அரசியல் மாற்றம் வராது, மீண்டும் வந்து தக்க வச்சுருவாங்கன்னு தான் நினச்சோம். ஆனால் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து வரக்கூடிய செய்திகள் வந்து காங்கிரஸ் ஒரு எழுச்சி விட்டக்கூடிய செய்திகளாக தான் இருந்தது. நம்மளும் எதிர்பார்த்தது தான். ஏன்னா 10 ஆண்டு காலம் வழக்கமாக எப்படின்னா 5 ஆண்டுகள் மட்டும்தான் வாய்ப்பு கொடுப்பாங்க கேரள மக்கள். அடுத்த 5 ஆண்டுகள் காங்கிரஸுக்கு, அடுத்த 5 ஆண்டுகள் இடதுசாரிகளுக்கு தான் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த முறை மட்டும்தான் 10 ஆண்டுகள் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பாஜக 2வது தடவை ஜெயிக்கவும் இப்போ வந்து அதை மாற்றி கொடுத்துருக்காங்கிறது தான் செய்தி. சார், இப்போ தாவேகா தலைவர் வந்து 2 இடத்துல போட்டி போட்டிருந்தாரு. 2 தொகுதியிலுமே இப்போ வந்து ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லல. ஒரு இடத்துல அவர் வந்து ராஜினாமா பண்ணணும். அப்போ அந்த இடத்துல வந்து எந்த மாதிரியான வேட்பாளரை நிற்க வைக்க போறாங்க, யாரை நிற்க வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்லை, அதுக்கு வந்து ஒரு முதல்ல ராஜினாமா பண்ணணும். ராஜினாமா பண்ணிட்டு அதற்கு பிறகு தான் வந்து அவருடைய அந்த முடிவு எடுப்பார். அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரியல. ஏன்னா அவருக்கான அதை விட ரொம்ப முக்கியமான பெரிய பிரச்சனை வந்து அவருக்கு வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கணும். ஸோ இந்த 10 சீட்டு தான் பிரச்சனை. ஆனால் 10 சீட்டு யார்கிட்ட வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது. பாஜகட்ட அதாவது பாஜகனா ஏடிஎம்கேட்ட வாங்குறதா அல்லது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளில் போய் கேட்டு திமுக கூட்டணியை உடைச்சி எடுத்துகிட்டு வரதா அப்படிங்கிறது. ரெண்டுமே இருமுனை கத்திகள். அதை எப்படி பயன்படுத்த போகிறான்னு பார்ப்போம். ஆனால் வந்து இந்த மாதிரி யாரை நிப்பாட்ட போறான்னு கேள்வி கேட்டீங்கன்னா எல்லாரும் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பாங்க, சமூக வலைதளங்கள்லாம். அதை நீங்க எடுத்துக்கங்க. சார், இப்போ எடப்பாடி எப்படி கூவத்தூர்ல வந்து எல்லா எம்எல்ஏக்களையும் வந்து லாக் பண்ணி வச்சாரோ அந்த மாதிரி சைன் பண்ணி பதவி ஏத்துக்கிற வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல இருக்கணும்ன்ற மாதிரிலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டுலாம் வந்து ஆமா, செய்யதானே செய்வாங்க. அவங்களுடைய எம்எல்ஏக்களை வந்து காப்பாற்றுறது. ஏன்னா நீ வந்தாக போனாலும் எம்எல்ஏக்கள் பாதி பேர் கிட்டத்தட்ட ஒரு இவருடைய 108 எம்எல்ஏக்களில் வேட்பாளர்கள், அதாவது இவருடைய 234 தொகுதி வேட்பாளர்கள் வந்து 90 பேர் வந்து அதிமுகலேருந்து வந்தவங்க. அவன் தாய் பாசத்தில் திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதில் ஜெயிச்சவங்க அந்த பஞ்சாயத்துலாம் இருக்குல்ல. அதனால வந்து ஸோ இந்த வேலைகள் நடக்க தான் செய்யும். ஆனால் இவர் முதல்ல ஒரு அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டை பார்ப்போம். நாளைக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக நடக்கும்னு நினைக்கிறேன். பேசுவோம். ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.